இந்த பாடலை பாடியவர் மோசிக்கிறனார். மோசிக்கிறனார் என்பவர் ஒரு புகழ்பெற்ற புலவர். இவர் ஒரு சேர மன்னனை காண சென்ற பொழுது அங்கே ஒரு இடத்துல முரசு கட்டில், முரசு வைக்கக்கூடிய இடத்துல அந்த முரசை ஏதோ இதற்காக அங்கிருந்து எடுத்து சென்றார்கள். அந்த முரசு வைக்கப்பட்ட இடம் காலியாக இருந்தது. இவர் அங்க போனவர் களைப்பாக இருந்தார். அதனால அங்க தூங்கிட்டார். இவர் உறங்குவதை அங்க முரசு கட்டில் தூங்கக்கூடாது யாரும். அப்படி தூங்கினால் அதற்கு தண்டனை என்னவென்றால் கொலை தண்டனை தான். ஆனால் அங்கு வந்த சேர மன்னன் மோசிக்கிறனார் அங்கு படுத்து உறங்குவதை பார்த்த உடனே இவர் புலவர், இவர் மோசிக்கிறனார் என்று தெரிந்து கொண்டு அவர் கண் விழிக்கும் வரை அவருக்கு விசிறி எடுத்து விசிறி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற புலவர் மோசிக்கிறனார். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே. இவ்வளவுதான் பாட்டே, 4 வரிதான். இந்த நெல் உயிர் அல்ல. முக்கியமா ஒரு நாட்டுக்கு எது உயிர் போன்றதுன்னா உயிர் என்பது மிக முக்கியமானது. எது மிக முக்கியமானது என்றால் நெல் அல்ல. நீரும் உயிர் அல்ல. முதல் பாட்டுல நீர் வேணும்னு சொன்னாரு. இருந்தாலும் இந்த பாட்டுல இவருடைய கருத்து என்னவென்றால், நெல்லும் நீரும் ஒரு நாட்டுக்கு அவ்வளவு முக்கியமானது அல்ல. அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது, அது முக்கியமானதுதான். ஆனால் அது உயிர் போன்றது அல்ல. உயிர் போன்றது என்னவென்றால் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். உயிர்த்தே என்றால் உயிரை போன்றது. மன்னன் தான் உயிர் போன்ற ஒரு நாட்டுக்கு. மலர்தலை என்றால், மலர்தல் என்றால் விரிதல், தலை என்றால் இடம், பரந்த இடங்களையுடைய உலகம். இந்த நாட்டை, ஒரு நாட்டைத்தான் சொல்லுகிறார் புலவர். ஒரு நாட்டுக்கு எது உயிர் போன்றது, எது மிக மிக முக்கியமானது என்றால் அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன் தான் அந்த நாட்டினுடைய சிறப்பு, நாட்டினுடைய புகழ், வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் அவன்தான் முக்கியமானவன். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகுதானே வேந்தற்கு கடனே. சரி, மன்னன் தான் முக்கியமானவன். அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மன்னன் தான் உயிர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புலவரெல்லாம் சொல்லி பயனில்லை. அவனே அதை அறிந்து கொள். தான் அந்த நாட்டுக்கு உயிர் போன்றவன். தன்னால் தான் அந்த மக்கள் வாழ்கிறார்கள், நலமாக வாழ முடியும், தன்னுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவன் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் கருத்து. இதைத்தான் வள்ளுவரும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஆங்கமை எய்திய கண்டும் பயமின்றே வேந்தமைவில்லாத நாடு. என்னதான் நாடு வளமாக இருந்தாலும், சான்றோர்கள் இருந்தாலும், எது இருந்தாலும் அந்த நாட்டு பயனே கிடையாது. வேந்தன், அரசன், மன்னன் சரியாகவனாக இல்லாவிட்டால் அந்த நாடு செழிப்பாக சிறப்பாக இருக்க முடியாது. இன்னொரு குரலில, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. எப்படி உலகமெல்லாம் மழை நீரை எதிர்பார்த்து வானத்தை பார்த்து இருக்கிறதோ, அதை போல உலகம், அது நாடு மக்கள் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும், அவன் மன்னவனுக்கு நடுவு நிலையோடு இருக்க வேண்டும், நல்லாட்சி செய்வான் என்று எதிர்பார்த்து மக்கள் வாழுகிறார்கள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். சரி, இங்கே ஒரு படத்திலே ஒருவன் இருக்கிறான். இவனை அநேகமாக உங்களுக்கு தெரியாது. இவன் யார் என்றால், இவன் வெனிசுவேலா நாட்டினுடைய தலைவர். ஆட்சியில இருக்கிறான். 2013ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கடந்த 8 ஆண்டுகளாக வெனிசுவேலா நாட்டினுடைய முறையாக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் என்று சொல்லிக் கொள்கிறான். அந்த தேர்தல் முறையானது அல்ல என்பது வேறு ஒரு கருத்து. சரி, இவன் ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த நாடு, வெனிசுவேலா என்ற நாடு, தென் அமெரிக்காவிலே மிக செழிப்பான வளமான நாடாக இருந்தது. அந்த நாட்டிலே நிலவளம், நீர்வளம், வனவளம், எண்ணெய் வளம் எல்லாம் மிகுந்து இருந்தது. இன்று 8 ஆண்டுகளுக்கு பிறகு இவனுடைய ஆட்சி, இவனுடைய கொள்கை, பொது உடைமை கொள்கைகளை சரியாக செயல்படுத்தாததாலே, இவனுடைய ஆட்சியினாலே அந்த நாடு சீரழிந்து விட்டது. கோடிக்கணக்கான மக்கள் அண்டை அயல் நாடுகளிலே அடைக்கலம் புகுந்து அவதிப்படுகிறார்கள். அதான் இன்றைக்குள்ள நிலைமை. ஆகவே மன்னன் சரியாக இருந்தால்தான் நாடு சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இங்கே புறநானூறு கருத்து, மூசிக்கிறனாருடைய கருத்து. அடுத்த பாடம். இந்த பாடல்ல இந்த பாடல் எழுதிய தொண்டைமான் இளந்திரையன். இவன் ஒரு குறுநில மன்னன். இவன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறான். புலவரை போல யாரும் அரசனுக்கு போய் அறிவுரை சொல்லவில்லை. அவன் அரசனாக இருந்தான். அவன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறான். கால்பார் கோத்து ஞாலத்து இயக்கும் காவல் சாகாடு உகைப்போன் மகனின். அது கால் என்றால் சக்கரம், பார் என்றால் அச்சு மரம். இந்த சக்கரமும் அச்சு மரமும் கோத்து வண்டி போகுது.
உலகத்திலே வண்டி செல்லுகின்ற பொழுது அந்த சக்கரமும் அச்சுமரமும் இணையாக சரியாக ஒழுங்காக இருந்தாலும் அந்த வண்டி செல்லும். அப்படி நல்ல வண்டியாக இருந்தாலும் கூட அதை உகைப்போன்னு செலுத்துபவன். வண்டி நல்லா இருக்கலாம், அந்த வண்டியை செலுத்துபவன் மானின் சிறப்பாக இருக்க வேண்டும். போன பாடலில் உள்ள கருத்து தான் இதுவும். அந்த வண்டியை செலுத்துபவன் சிறப்பாக இருந்தால் ஊரொன்று ஆகி ஆறு இனிதுபடுமே. ஊருன்னா துன்பம், துன்பம் இல்லாமல் அந்த வண்டி சரியாக எங்க போக வேண்டுமோ அப்படி போகும். உய்த்தல் செற்றானாயின், அது செலுத்துவதை செலுத்துபவன் தெளிவில்லாதவனாக, சிறந்த அறிவும் ஆற்றலும் திறமையும் இல்லாதவனாக இருந்தால் வைகளும் பகைக்கூழ் அள்ளற்பட்டு மிகப்பல் தீநோய் தலைத்தலை வருமே. தினம் நாள்தோறும் இவன் செல்லுகின்ற வழியெல்லாம் எங்கன்னா சேத்துல மாட்டிக்க வண்டி. பகை கூழ் அள்ளல், கூழ் அள்ளல் என்றால் சேரு, கூழ் என்றால் கலங்கிய சேரு. அந்த கலங்கிய சேரிலே பட்டு பல விதமான துன்பங்களுக்கு உள்ளாகும் அந்த வண்டி. அது மறைமுகமாக என்ன உள்ளடங்கிய கருத்து என்னவென்றால், அரசன் சிறப்பானவனாக இருந்தால் இந்த நாடு அந்த வண்டியை போல இந்த நாடு சிறப்பாக எப்படி எந்த வழியில செல்ல வேண்டுமோ அப்படி செல்லும். அரசன் சிறப்பானவனாக இல்லாவிட்டால் இந்த நாடு வளமாக இருக்காது என்பதுதான் பொருள். இங்க 2 பேருடைய படம் இருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தவர், இன்னொன்று உங்களுக்கு அநேகமாக தெரியாமல் இருக்கலாம். இது தெரியாதவராக இருக்கக்கூடிய ஒரு பெயர் லீ குவான் யூ என்று பெயர். இவர் 30 ஆண்டுகள் சிங்கப்பூரிலே ஆட்சி புரிந்தார். சிங்கப்பூர்ல 30 ஆண்டுகளிலே சிங்கப்பூர் மிக மிக அதிகமாக முன்னேறியது. ஆசியாவிலேயே ஒரு சிறந்த நாடாக சட்டம், ஒழுங்கு, சுகாதாரம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் சிங்கப்பூரை முன்னேற்றியவர் இந்த லீ குவான் யூ என்பவர். இவருடைய ஆட்சி சரியாக இருந்தது, அதனால நாடு சரியாக இருந்தது. அடுத்தவர் தளபதி ஸ்டாலின். இவர் 3 மாதங்களாகத்தான், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதங்களாகத்தான் ஆட்சியில இருக்கிறார். இருந்தாலும் இந்த 3 மாதங்களிலே மக்களுக்கு தேவையான பல திட்டங்களையும் மக்களுடைய நல்வாழ்வையும் கருத்திலே கொண்டு சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இவருடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாடு மேலும் மேலும் சிறந்து விளங்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன்.